இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயங்கொலி சொற்கள். அதுல பாத்தீங்கன்னா, இடையின ரகரம், வல்லின ரகரம், இது அமையக்கூடிய அந்த சொற்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கவனிக்கலாமா? கவனிங்களேன். பாருங்க, உருவை. உருவை அதாவது பாத்தீங்கன்னா, இது இடையின ரகர வரிசையில் அமைந்தது. பார்த்துக்கோங்கம்மா, இடையின ரகர வரிசை அமைந்த ஒரு சொல் இல்லையா? இதை பாருமா, முள்ளி பூண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குதான். இந்த உருவை அப்படின்னா என்னம்மா? முள்ளி பூண்டு இல்லைன்னா சூறை செடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். சூறை செடி, சரியாம்மா? அதுவே பாருமா, வல்லின ரகர வரிசை. வல்லின ரகர வரிசை அதுல வரக்கூடிய அந்த ரூ, அது பார்த்தீங்கன்னா உருவை. அதுக்கு என்னமா பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வை அப்படின்னா வயதில் முதிர்ந்தவர், ஆண்டு மற்றும் அறிவில் முதிர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவ்வை. அடுத்து பாத்தீங்கன்னா அடைவாய். புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா திறப்பு மூடும் இருக்கக்கூடிய அந்த திறப்பு இருக்கக்கூடிய அந்த வாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடைவாய். சரியா? அடுத்தது கவனிங்க, உரை. இடையின ரகரம் உரை. இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கம்மா? சொல், விளக்கம், உரைக்கை, உரை வளம், புகழ், முழக்கம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அதுவே பாத்தீங்கன்னா வல்லின ரகரம் அமைந்த உரை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் பாருங்கம்மா? வாழ் உரை அப்படின்னு சொல்லலாம். அல்லது இருப்பிடம், உறைவிடம் சொல்லிக்கிறோம் இல்லையா? உறைவிடம். ஓகே. அடுத்தது கிணற்றுரை. உரைனாலே இந்த மேல் மூடி. சரிங்களா? சரி. போர்வை, காணிக்கை பொருள். காணிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுக்கிட்டு காணிக்கையா ஒருத்தவங்களுக்கு பொருள் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் கூட என்னதாம்மா? உரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வல்லின ரகரம் அமைந்த உரை. சரியா? அடுத்தது பாம்பினுடைய நஞ்சுப்பை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. பாம்பினுடைய நஞ்சுப்பை, இதுக்கும் என்னம்மா? உரை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சரிங்களா?